எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு இந்த கௌரி வந்தா நம்ம சின்ராசை கையிலே பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நவம்பர் டிசம்பர் எல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சென்னையில நம்ம இருக்கவே முடியாது போல. ஆத்துல போக வேண்டிய தண்ணி ரோட்ல போக வேண்டிய தண்ணி வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பாத்திரம் எல்லாம் தண்ணியோட தண்ணியா ரோட்ல அடிச்சுக்கிட்டு போக பாக்கிறதுக்கே ஒரே கூத்தா இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சம்பவத்துல மக்கள் படுற கஷ்டத்தை பார்த்து நமக்கே கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இது ஏதோ ஒரு தடவை நடந்தா பரவாயில்ல, இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு உட்கார்ந்துகிட்டு அழலாம். இதுதான் வருஷம் வருஷம் ஓயாம வந்துகிட்டே இருக்கு. இனியும் இதுக்காக உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு இதை வச்சு ஃபன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இல்லப்பா, மேட்டூர்ல இருந்து தப்பிச்சு ராசா வைக்க வழியா ஒரு முதல்ல பல்ல பருத்தா அப்படி இந்த வெள்ளத்தை வச்சு மக்கள் என்னென்ன ஃபன் பண்ணிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ வழக்கம் போல இந்த வீடியோவும் ரொம்பவே காமெடியாவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்க போகுது. அதனால நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல, மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். சரி, உங்க கவலையில கொஞ்சம் நேரம் ஓரம் கட்டி வச்சுட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐயா சென்னை ரோட்டுல தான் ஐயா நல்ல போட்டுல தான் நம்ம இசை ஞானி மிதந்து போறாரு. பொதுவா நம்ம இசை ஞானி இளையராஜா அவர்கள் அவருடைய இசையில தான் நம்ம எல்லாரையும் மிதக்க வைப்பாரு. ஆனா வெள்ளம் இப்ப அவரையே போட்ல மிதக்க விட்டுருச்சு. நம்ம இளையராஜா சிரிச்சுக்கிட்டே சாமானிய மக்கள் கிட்ட என்ன சொல்ல வரார் அப்படின்னா, சென்னை மக்கள் பைக் வாங்குறீங்களோ இல்லையோ, ஆனா கண்டிப்பா ஒரு போட்டு வாங்கியே ஆகணும். அப்படி போட்டு வாங்கலைன்னா இருக்கிற விறகு கட்டையெல்லாம் வச்சு ஒரு போட் ரெடி பண்ணிருங்க. அதையும் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிருவீங்க. இந்த வெள்ளத்துல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு மத்தியில நம்ம இசையை போட்டு மக்களை கொஞ்சம் மகிழ வைக்கலாம் அப்படின்னு இந்த வெள்ளத்துல போட்ல தத்தளிச்சுக்கிட்டு ஸ்டுடியோ நோக்கி போயிட்டு இருக்க நம்ம இசை ஞானிக்கு இந்த வீடியோ மூலமா ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். ஏனுங்க மாப்பிள்ள, வெள்ளம் வந்துருச்சு, கல்யாணத்தை நிப்பாட்டிடலாமா? யோ, வெள்ளனா கூட வருஷம் வருஷம் தான் வருது. ஆனா இந்த பொண்ணு போச்சுன்னா வேற பொண்ணு வரதுக்கு எத்தனை வருஷம் ஆகுமோ? ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒருத்தர் ஏமாந்து பொண்ணு கொடுக்க வந்திருக்கான். இந்த கல்யாணத்துக்கு நடுவுல வெள்ளம் வந்தாலும் சரி, போற வழியில பள்ளம் வந்தாலும் சரி, இந்த கல்யாணம் நடந்தே தீரும் அப்படின்னு கல்யாணத்தை நடத்தி முடிச்சாரு மாப்பிள்ள. யோ மாப்பிள்ள, ஒரு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிக்க வெள்ளமா பார்த்து ஒரு வாய்ப்பு உனக்கு கொடுத்துச்சு. வெள்ளத்துல இருந்து தப்பிக்கிறேன்னு சொல்லி கிணத்துல போய் விழுந்துட்டீங்களே. சார், உங்க வாட்ச்ல டைம் என்னாச்சு? என் வாட்ச்ல டைம் 8:30. ஐயோ, உள்ள விழுந்துட்டே. சரியானதாய் போச்சு. இந்த வெள்ளத்துக்கு தாலி கட்டு வச்சிருக்கீங்க, அடுத்த வெள்ளத்துக்கு பிரசவ வலி வர்ற மாதிரி பாத்துக்குங்க. அப்பதான் நாங்களாம் ஒன்னா சேர்ந்து உங்களுக்கு உதவி செஞ்சு புட்டு இனமென பிரிந்தது போதும் அப்படிங்கிற பாட்டை ஸ்டேட்டஸ் வைக்க முடியும். இனமென பிரிந்தது போதும், மதமென பிறந்தது போதும், மனிதம் ஒன்றே தீர்வாகும். பொதுவா எவனும் குளிக்கிறதும் இல்ல துவைக்கிறதும் இல்ல, ஏன்டா அப்படின்னு கேட்டா தண்ணி இல்ல அப்படின்னு பஞ்சப்பாட்டு பாடுவானுங்க. அதுவே தண்ணி வந்துட்டா அதை சரியா யூஸ் பண்ணிக்க மாட்டானுங்க. எதையும் கரெக்டா யூஸ் பண்ணணும், அதாவது நம்ம ஆன்டி மாதிரி. ஆத்துல போக வேண்டிய தண்ணி ரோட்ல போய்கிட்டு இருக்கு, இதை சரியா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம ஆன்டி 5-6 மாசமா சேர்த்து வச்ச அழுக்கு துணி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து துவைச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படி நம்ம ஆன்டியோட ஐடியா நல்லா இருக்கா? ஆன்டி, துவைக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்படி ஊத்துன்னு ஊத்துற மலையில துவைச்ச துணியெல்லாம் எங்க கொண்டு போய் காய வைப்பீங்க? அடுப்பு சும்மா தான் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அடுப்புல கொண்டு போய் காய வைக்க வேண்டியதுதான். அங்கிள் ஜிக்கு ரொம்ப நாளாவே ஒரு ஆசை, வீட்டுக்குள்ளாரையே சொந்தமா ஒரு ஸ்விம்மிங் பூலை கட்டணும் அப்படின்னு. அவர்கிட்ட போதிய பணம் இல்லாத காரணத்தால அந்த ஐடியாவை அவர் அப்படியே நிப்பாட்டி வச்சிருந்தாரு. இப்போ வெள்ளம் வந்து அவருடைய ஆசையை எப்படி நிறைவேற்றிருக்குன்னு கொஞ்சம் பாருங்க. சோப் போட்டு குளிக்கிறான் சார். சோப் போட்டு குளிக்கிறான். ஊட்டி வந்து குளிப்பாட்டுறப்ப மாட்டேன் நான் சொல்ல முடியும். ஊரே தண்ணியில மிதந்துகிட்டு இருக்கு. ஆனா நம்ம குடிமகன்களை பாருங்க, அவங்களுடைய வேலையை எப்படி கரெக்டா செய்யறாங்க.
இவர் தாங்க வெள்ளத்தை சரியா பயன்படுத்திக்கிட்ட ஒரே ஆள் அப்படின்னு சொல்லணும். யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? நம்ம கவர்மெண்ட் 4000 கோடி என்னடா பண்ணுச்சு அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்களே, அந்த 4000 கோடி அவங்க என்ன பண்ணாங்கன்னு நான் சொல்லிட்டா. ரோடு போட்டிருக்காங்க, ரோட்டுக்கு மேல ஸ்விம்மிங் பூல்ல கட்டியிருக்காங்க, அந்த ஸ்விம்மிங் பூல்ல நம்ம பசங்க ஜாலியா குளிச்சிட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் 20 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை வந்தாலும் கூட மழை வந்த சுவடே தெரியாமல் இன்றைக்கு மாநகர மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த 7-8 ஆண்டுகளுக்கு முன்னால் மழை வந்தால் பயந்த மக்கள் இன்றைக்கு மழை வந்தால் மகிழ்ச்சியில் திளைக்கிறார்கள் என்றால் இதற்கு முழு காரணம் வணக்கத்திற்குரிய தமிழகத்தின் முதல்வர் அவர்கள். அப்படின்னு சொன்னீங்களே அதிலிருந்து ஒரு 1000 கோடியை தனியா ஒதுக்கி சாமானிய மக்களுக்கு நீச்சல் பயிற்சி வழங்கப்படுது. அதுவும் எங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்கவுங்க வீட்டுக்குள்ளாரியே. இந்த அங்கிள்ஜி ஒரு முட்டை எடுத்து அதை கார்ல கொடுத்து கார் மேலே ஏறி கொஞ்சம் கூட மலையில் நிலையாம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு பார்த்தாரு. ஆனா கடைசியில் என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்களே கொஞ்சம் பாருங்க. இந்த மிக்ஜான் புயல் ஊரையே புரட்டி போட்டாலும் நாங்களாம் சுனாமிலே ஸ்விம்மிங்க போடுவோண்டா அப்படின்னு கிறுக்கு பிடிச்ச சில பேர் இந்த கொற்ற மலையில என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு நீங்களே கொஞ்சம் பாருங்க. Hey, y'all, come look at this. மழையாவது புயலாவது நீ போடு மாப்பிள பால அப்படின்னு விளையாடிட்டு இருக்காங்க. நிறைய சென்னை வாசிகள் பைக் வச்சிட்டு இருப்பீங்க. அப்படி பைக் வச்சிட்டு இருக்கிற மட்டும் இதை கொஞ்சம் கேளுங்க. நீங்க வீட்டுல ஒரு 4 பெரிய பெரிய ட்ரம் வாங்கி வைங்க. எதுக்குடா தண்ணி பிடிச்சி வைக்கிறதுக்கா அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு இல்ல, அது டிசம்பர் மாசம் உங்களுக்கு உதவும் அப்படிங்கிறதுக்காக தான். என்ன ஒரு புத்திசாலித்தனம். அடே, உன்னுடைய கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவு இல்லையா? அந்த வெள்ளத்திலையும் பைக்கை எடுத்துக்கிட்டு பாதாள சாக்கடை வழியா எங்கேயோ போயிட்டு இருக்கான். சட்டையில சாயமே போகாதுன்னு சொல்லி 2 சட்டை 1000 ரூபாய் அப்படின்னு கடைக்காரங்க சட்டையை நம்ம தலையில கட்டி அனுப்பிச்சிருவானுங்க. அந்த சட்டையை வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு 2-3 டைம் போடுவோம். அதுக்கப்புறம் சாயம் ஃபுல்லா சட்டையில இருந்து போயிடும். அதுக்கு தீர்வு காண்ற வகையில வெள்ளம் நம்மளுக்கு எப்படி உதவி செஞ்சிருக்குன்னு பாருங்க. எதுக்கு இதெல்லாம்? தங்கிட்ட பணம் இல்லைனா கூட தங்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படிங்கிறதுக்கு இணங்க இந்த ஜேசிபி ஆப்ரேட்டர் பாருங்க, மக்கள் யாரும் மலையில நலையக்கூடாது அப்படின்னு அவருடைய ஜேசிபியை வச்சு மக்களுக்கு எப்படி உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. யார் இந்த கடவுள்? முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள். ஏன்டா நாங்களே வெள்ளம் வந்துருச்சுன்னு சொல்லி வெறுப்பாய் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். மேற்கொண்டு நீ வேற ஏன்டா இந்த வீடியோவை போட்டு வெறுப்பேத்துற அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. துன்பம் ஒரு வேலையில சிரிங்க அப்படிங்கிற பழமொழியை அடிப்படையாக கொண்டு தான் இந்த வீடியோவை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. சென்னையில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் சீக்கிரமா வடிஞ்சு சென்னை மக்கள் சீக்கிரமா இயல்பு நிலைக்கு திரும்ப நாங்கள் ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறோம்.